இப்படியாக தொடர்ந்து பல்வேறு அரசியல் தலைவர்களையும் சந்தித்து வாழ்த்து பெற்று வந்த சூழ்நிலையில் பெரும்பான்மைக்கான இடங்களை இன்னும் கூடுதலாக்குவதற்கான நகர்வையும் விஜய் மேற்கொண்டு வருவதுதான் சி.வி. சண்முகம் தரப்பை சந்தித்ததை பார்க்கின்றோம். இப்படிப்பட்ட நிலையில்தான் அதன் தொடர்ச்சியாக விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனை விஜய் நேரில் சந்தித்து வாழ்த்து பெற்று வருகின்ற நேரலை காட்டி பார்க்கின்றோம். இதற்கு பிறகு அடுத்தடுத்தருடைய அவர் யாரை சந்திக்க போகின்றார் உள்ளிட்ட பல நிகழ்வுகள் அடுத்த கட்டமாக நமக்கு தெரிய வரும். அடுத்த கட்டமாக நாளைய தினம் நம்பிக்கை வாக்கெடுப்பு என்றால் 13ஆம் தேதிக்குள்ளாகவே நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தப்பட வேண்டும். தற்போதைய ஏற்கனவே இருந்த அரசினுடைய பதவிக்காலம் 13ஆம் தேதி அன்று முடிகிறது. அப்படி பார்க்கும்போது இந்த 13ஆம் தேதிக்குள்ளாக நம்பிக்கை வாக்கெடுப்பு நடத்தாவிட்டால் 13ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க முடியாவிட்டால் ஆட்சி கலைக்கப்படும், குடியரசுத் தலைவர் ஆட்சி வரும் என்பதுதான் சட்ட நடைமுறை. அதுதான் ஏற்கனவே ஆளுநரை சந்திக்கும் போது விஜயிடம் தமிழக பொறுப்பு கவர்னர் அர்லேக்கர் தெரிவித்திருந்தார். முதலமைச்சராக பதவியேற்க அழைப்பு விடுக்கின்றன என்றும், ஆனால் 13ஆம் தேதிக்குள்ளாக சட்டப்பேரவை கூட்டி பெரும்பான்மை நிரூபிக்க வேண்டும் என்று தெரிவித்திருந்தார். அந்த அடிப்படையில் தான் தற்போது எந்தவித சிக்கலும் இல்லாமல் பெரும்பான்மைக்கு தேவையான இடங்களையும் தாண்டி அதே இடங்கள் 150 வாக்குகள் பெறுவதற்கான வாய்ப்பு அதிகமாக இருப்பதாகவே பார்க்கப்படுகிறது. நாளைய தினம்தான் அதற்கான முடிவு நமக்கு தெரிய வரும். நாளைய தினம் எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற ஒரு எதிர்பார்ப்பும் ஏற்படுத்தியிருக்கிறது. மொத்தமாக தற்போது 233 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கின்றார்கள். அதில் ஒரு சட்டமன்ற உறுப்பினர் வாக்களிக்க முடியாது. அப்படின்னா 232 சட்டமன்ற உறுப்பினர்கள் தான் வாக்களிக்க முடியும். 2 உறுப்பினர்கள், ஒன்று திருச்சி கிழக்கு, அது விஜய் ராஜினாமா செய்து விட்டார். அதே போன்று மற்றொரு தொகுதியாக திருப்பத்தூர் தொகுதியில் போட்டியிட்டு வெற்றி பெற்ற தாவேக சட்டமன்ற உறுப்பினர் அவர் வாக்களிக்க முடியாது. அப்படி பார்க்கும்போது 232 232 சட்டமன்ற தொகுதி உறுப்பினர்கள் மட்டும்தான் அதில் வாக்களிக்க முடியும். அந்த அடிப்படையில் பார்க்கும்போது நாளை எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் கலந்து கொள்கிறார்கள் என்ற எண்ணிக்கையின் அடிப்படையாக வைத்துதான் இந்த வாக்கெடுப்பு என்பது நடைபெறும். அப்போது அவையில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் அவர்கள் வாக்கெடுப்பில் கலந்து கொள்வார்கள். அது எத்தனை பேர் இருக்க போகிறார்கள் என்பதையும் நாம் பொறுத்திருந்தான் நாளை தினத்தில் பார்க்க வேண்டும். அப்போது டிவிஷன் முறையில் இந்த வாக்கெடுப்பு நடைபெறுமா என்பதையும் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இப்படியாக இருக்கக்கூடிய தற்போது வரையில் கிட்டத்தட்ட விஜய் அவருக்கான ஆதரவை 150 என்ற எண்ணிக்கை அவர் எட்டிவிட்டார் என்பதுதான் பார்க்கின்றோம். இது மிக முக்கியமான ஒரு அரசியல் நகர்வாக பார்க்கப்படுகிறது. 106 என்பது தமிழக வெற்றி கழகத்திற்கின்றது. காங்கிரஸ் 5, இந்திய கம்யூனிஸ்ட் 2, மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் 2, விடுதலை சிறுத்தைகள் 2, அதே போன்று இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் 2 மற்றும் அதிமுகவுடைய சி.வி. சண்முகம் தலைமையிலான அணி 30, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் 1 என கிட்டத்தட்ட 150 151 என்ற எண்ணிக்கை விஜய் எட்டியிருக்கிறார் என்பதுதான் இந்த அவருடைய அடுத்தடுத்த சந்திப்புகள். அதே போன்று சி.வி. சண்முகம் தலைமையிலான அணியினுடைய சந்திப்பு என்பது பார்க்கின்றோம். அந்த அளவுக்கு மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிகழ்வாக பார்க்கப்படுகிறது. நேற்றைய நாள் தொடங்கிய அரசியல் கட்சி தலைவர்களை சந்திக்கக்கூடிய நிகழ்வு தொடர்ந்து 2வது நாளாக இன்றும் நடைபெற்று தற்போது விசிக தலைவரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான திருமாவளவனை விஜய் சந்தித்து வாழ்த்து பெற்றிருக்கின்றார். அடுத்தடுத்த நகர்வுகள் என்ன, முதலமைச்சருடைய அடுத்த பணிகள் என்ன என்பதை நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். இந்த சந்திப்புகளை தொடர்ந்து அடுத்த மிகப்பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தக்கூடியதுதான் நாளை தினம் நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு. நம்பிக்கை வாக்கெடுப்பில் அனைவரும் எதிர்பார்க்கக்கூடியது கிட்டத்தட்ட உறுதியாகிவிட்டது. விஜயுடைய தமிழக வெற்றி கழகத்தினுடைய அரசிற்கு பெரும்பான்மை என்பது உறுதியாகிவிட்டது. அதையும் தாண்டி எத்தனை இடங்கள் என்ற எண்ணிக்கை என்பது பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கிறது. அது நாளைய தினம் தான் நமக்கு தெரிய வரும். இதில் மிக முக்கியமான ஒரு விடயம் என்னவென்றால், இது மற்றொரு மிக முக்கியமான சந்தேகத்துக்கு நாளை விடை கிடைக்க போகிறது. அதாவது அதிமுகவில் சி.வி. சண்முகம் தலைமையிலான அணிக்கு எத்தனை சட்டமன்ற உறுப்பினர்கள் இருக்கிறார்கள் என்ற கேள்விக்கும் நாளை நமக்கு விடை தெரிந்துவிடும். அந்த கேள்விக்கான விடையும் அடுத்த கட்டமாக அதிமுகவில் இது என்ன சிக்கலை ஏற்படுத்த போகின்றோம் என்பதையும் நாம் அதன் மூலமாக தீர்மானிக்க முடியும். இப்படிப்பட்ட நிலையில் தான் நாளை நடக்கக்கூடிய நம்பிக்கை வாக்கெடுப்பு, அதிமுக நிலைப்பாடு, எத்தனை பேர் இரண்டாக பிளவுபட்டிருக்கிறார்கள், இபிஎஸ் தலைமையில் எத்தனை பேர் இருக்கிறார்கள், சி.வி. சண்முகம் தரப்பில் எத்தனை பேர் இருக்கார் என்ற ஒரு கேள்விக்கான விடையும் நாளை தினம் நமக்கு தெரிய வரும். அதனால் நாளை தினம் நடைபெறக்கூடிய அந்த நம்பிக்கை வாக்கெடுப்பு பெரிய எதிர்பார்ப்பு ஏற்படுத்தியிருக்கின்றது.